இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஃபோட்டோ எப்படி நம்ம ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்னு. நம்முடைய ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ஏதாச்சும் நம்ம வச்சு எடிட் பண்ணுவோம் நம்ம. சரி, அதுக்கு நம்ம ஃபோட்டோவை அப்படியே பேக்ரவுண்டை சுற்றி அப்படியே நம்ம கட் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோனில் கட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அப்படி கஷ்டப்படாமல் ஈஸியாக நம்ம நெட்டில் போயிட்டு கூகுளில் போயிட்டு நம்ம ஆன்லைன் அதில் போயிட்டு நம்ம கட் பண்ணி ஈஸியாக நம்ம எடிட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறது நம்ம பார்ப்போம் வாங்க. இதுக்குள்ளே போயிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்லேயே தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி காட்டும். இதில் பாருங்கள், அப்லோட் இமேஜ். இதில் பாருங்கள், இதை கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு 3 செகண்டுக்குள்ளே நம்முடைய ஃபோட்டோவை கட் பண்ணி கொடுத்துரும். நம்ம எப்படி கட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். பார்ப்போம் இருங்க. ஓகே, இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தீங்களா, கொடுத்த உடனே ஒரு 3 செகண்ட் கூட ஆகலை, அவ்வளோ இதாக கட் பண்ணி கொடுத்துட்டு. இது பாருங்கள், டவுன்லோடு ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல இதை கொடுப்போம். இப்போ ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணோன்னா சைன்அப் கேட்குது. இதை கொடுத்து நீங்கள் இது பண்ணலாம், எடுத்துக்கலாம். நான் இதில் கொடுக்குறேன் பாருங்கள், டைரெக்டாக டவுன்லோட் ஆகிரும். இதை போயிட்டு பாருங்கள், ஃபோட்டோஷாப்பில் கொண்டு போய் நான் வைக்கிறேன். பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக ஒரு ஃபோட்டோவை அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டு. இதை நான் ஜூம் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தா சுற்றியும் இந்த மாதிரி கிடக்குது. ஓகே, ஆனால் நம்ம ஃபோனுகளில் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னா, இதுக்குள்ளே போயிட்டு நான் சொன்ன மாதிரி ரிமூவ் பேஜ் அதை அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஒரு ஃபோட்டோவை அதில் இது பண்ணிவிட்டு அழகாக கட் பண்ணி நம்ம கொடுத்துரும். இதை நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அழகாக நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் பேக்ரவுண்டு நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளே போய்ட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படி கொடுத்துட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, ஷிஃப்ட்டு பாருங்கள், அப்படியே பாருங்கள், பேக்ரவுண்ட் இப்படி அதில் கட் பண்ணிட்டு இப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வெளியே வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் இது பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ அப்படியே இந்த ஃபோட்டோ அப்படியே கொண்டு போய் இதில் ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீ கொடுத்து அப்படியே கொஞ்சம் ரெண்டு அடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனா கூட பெருசாகிக்கலாம். இப்படி வைக்கலாம். இப்படி தான் ஈஸியாக ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். சரியா?